தென்மேற்கு பருவமழை தீவிரம். சிறுவாணி அணை நீர்மட்டம் 41 அடியாக உயர்வு. கூடுதலாக 3 கோடி லிட்டர் குடிநீர் விநியோகம். தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 40 அடியாக உயர்ந்துள்ளது. கூடுதலாக 3 கோடி லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. கோவை மாநகராட்சியில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. கோவை மாநகரில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் 1, 2 மற்றும் 3, சிறுவாணி அணை, வடவள்ளி கூட்டு குடிநீர் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் சிறுவாணி அணையிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் மாநகராட்சியில் உள்ள 26 வார்டுகளைச் சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இது தவிர வழியோரங்களில் உள்ள ஏராளமான கிராமங்களுக்கும் சிறுவாணி அணை நீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதிகள் தமிழக எல்லையில் இருந்தாலும் அணையானது கேரளா வனப்பகுதியில் உள்ளது. சிறுவாணி அணையானது 49.5 அடி உயரம் கொண்டது. கடந்த மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களில் நிலவும் கடும் வெயில் காரணமாக அணையின் நீர்மட்டம் 17 அடியாக சரிந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் கடைசி வாரம் முதல் பருவமழை நன்றாக பெய்து வருகிறது. இந்த மழையால் மாவட்டத்தில் உள்ள ஆழியார், பில்லூர், சிறுவாணி, சோலையார் உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது. தற்பொழுது கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வால்பாறை, சின்னக்கல்லாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறுவாணி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் 70 மில்லிமீட்டர் மழையும், அடிவாரத்தில் 28 மில்லிமீட்டர் மழையும் இன்று காலை நிலவரப்படி பதிவானது. தொடர் மழை காரணமாக அணையில் நீர்மட்டம் 41 அடியாக உயர்ந்துள்ளது. இதையடுத்து அணையிலிருந்து கூடுதலாக நாள் ஒன்றுக்கு 3 கோடி லிட்டர் குடிநீர் எடுக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. சிறுவாணி அணையானது 49.5 அடி உயரம் உள்ள போதிலும் அணையில் 44.5 அடிக்கு மட்டுமே தண்ணீர் தேக்கி வைக்க கேரளா அதிகாரிகள் அனுமதிக்கின்றனர். இந்த அணையில் இருந்து நாள் ஒன்றுக்கு 10 கோடி லிட்டர் குடிநீர் எடுக்க முடியும். ஆனால் கோடை காலத்தில் அணையின் நீர்மட்டம் வெகுவாக சரிந்தது. இதனால் நாள்தோறும் 6.5 கோடி லிட்டர் மட்டுமே குடிநீர் எடுக்கப்பட்டது. தற்பொழுது அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. தொடர்ந்து கூடுதலாக 3 கோடி லிட்டர் குடிநீர் எடுக்கப்படுகிறது. தற்போது நாளொன்றுக்கு 9 கோடி லிட்டர் வரை குடிநீர் எடுக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.